Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இந்த லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அல்டர்னேட்டிங் கரண்ட் படுவோம். அண்ட் அந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் படித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ அல்டர்னேட்டிங் கரண்ட் தான் கான்செப்சுவல் லெசன் அண்ட் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான லெசனும் கூட. ஓகே, வித் தட் எல்லாமே உங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க எல்லா லெசனும் ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் வர லெசன்ஸ்லாம் ரொம்பவே தியரிட்டிக்கலான லெசன், ரொம்ப ஈஸி. ஓகே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி லெசன் வரைக்கும் லெக்சர்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஃபிசிக்ஸில் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்க போகிறீங்க. be it your state board or your CBSE or your competitive exam எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரப்போகிறது கன்ஃபார்ம். ஓகே, ஸோ ஒன்று எட்டி கரண்ட் மட்டும் தான் பாக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து ஏசி ஜென்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டாபிக் நம்ம ஸ்டார்டிங்கே படிச்சிருந்தால் உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இஎம்ஐயோட ரொம்ப பேசிக் ஃபீல் கொடுத்துருப்பேன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி லெக்சர் நீங்கள் வந்ததுக்கப்புறம் வரைக்கும் ஏசி ஜென்ரேட்டரை படிக்கிறது உங்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே, பிகாஸ் நீங்கள் இந்நேரத்துக்கு வந்து என்னோடய லெக்சர்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இஎம்ஐ உங்கள் ரத்தத்துலேயே ஓட ஆரம்பிச்சிருக்கும். இந்த கான்செப்ட் அப்படியே உங்கள் ரத்தத்தில் ஓட ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த விஷயத்தை படிக்கிறது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்வாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி லெக்சர் ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கதையெல்லாம் பேசிக்கிட்டே ஆரம்பிப்போம். டெஸ்டா சாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம இந்த லெசனை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ கைஸ் கொஞ்சம் ஒரு 2 minutes கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இன்னும் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்ட்டு. பட் ஸ்டில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. லைக் யூடியூப் அனலிட்டிக்ஸை பார்த்தாக்கா எனக்கு எப்போவுமே ஓகே, இப்போ தான் இல்லை, லாஸ்ட் 6 months-ஆகவே நான் நோட் பண்ணுறேன், நியர்லி 50% பீப்புள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க என் வீடியோ பார்க்குறவங்க. ஓகே, ரிமைனிங் 50% பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஐ எம் ட்ரைங் டு ரிமைண்ட் யூ எவ்ரி வீடியோ, எல்லா வீடியோலும் உங்களை சொல்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அதில் எந்த ப்ராக்ரஸுமே இருக்க மாட்டேங்குது. ப்ளீஸ் உங்களுக்கு அந்த வீடியோவோட ஹெல்ப் இருக்குன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் திஸ் ஒன் கிவ்ஸ் மோட்டிவேஷன், நாட் ஃபார் மீ. ஓகே, இது யாருக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு தெரியுது என்னோடய வீடியோஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கான்செப்டுவலாக இருக்குது, இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்கலன்றலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சேனல் சின்னதாக இருந்தாக்கா இம்ப்ரெஷனே வர மாட்டேங்குது. ஓகே, இவங்க சேனலில் சப்ஸ்கிரைபரே இல்லை, இவங்க வீடியோ எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் வீடியோ. ஏன்னா இன்பிட்வீன் நான் உங்களுக்கு எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா வி வில் ஜஸ்ட் ப்ரொசீட் வித் த லெக்சர். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், வாட்ஸ்அப் குரூப் அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து இதில் ஆள் சேர்க்க முடியாது, இது ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே யாராச்சும் வந்து என் கூட கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் கூடிய சீக்கிரம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுறேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறேன் டெஃபினட்டாக. டெலிகிராம் குரூப்பில் எதுக்கு சேரணும்னா, நாட் ஃபார் மை ப்ரொமோஷன். ஓகே, இந்த குரூப்பில் வந்து நான் நிறைய மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர், காம்படேட்டிவ் எக்ஸாமோட புக்ஸு, என்னென்ன புக்ஸ்லாம் இருக்கும், ஓபி டண்டன் புக்ஸு, சங்கீஸ் அண்ட் ஹெச்சி வர்மா, டிசி பாண்டே, அரிஹந்தோட சீரீஸ், everything is available here. Okay, all you need to do is just come and join in this group and use whatever the material you want. Okay, and இதில் வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சரியா? ஸோ பெட்டர் யூஸ் தட் குரூப் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏசி ஜென்ரேட்டர் படிக்க போகிறோம். சரியா? ஸோ ஆரம்பத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேரடேக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, பிகாஸ் அவரால் தான் இன்றைக்கி வந்து இஎம்ஐன்ற கான்செப்டே வந்துச்சு. ஓகே, இஎம்ஐன்ற கான்செப்டே ஃபேரடேயால் வந்துச்சு. ஓகே, இன்றைக்கி இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம், அது அப்புறம் பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த லெசனில், ஃபேரடேஸ் லா பார்த்தோம், 2 லா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிச்சு, இஎம்ஐ ஜென்ரேட் ஆகும். எப்படி ஜென்ரேட் ஆகும்? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும். ஓகே, அண்ட் ஃப்ளக்ஸு என்னென்ன குவான்டிட்டிலாம் டிபெண்டாக இருக்குது, பிஏ காஸ் தீட்டா. அதாவது நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணாலோ, இல்லை உங்களோட ஏரியா ஆஃப் த காயிலில் சேஞ்ச் பண்ணாலோ, இல்லை ஆங்கிள் ஆஃப் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் சேஞ்ச் பண்ணாலோ, எப்படி பார்த்தாலும் ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறப்போகுதுன்னு பார்த்தோம். ஃப்ளக்ஸ் என்னது? இட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் விச் இஸ் பாசிங் பர்பண்டிகுலர் த ஃபீல்ட் லைன். ஓகே, ஸோ இதை வந்து இஎம்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்ததுக்கப்புறமா செகண்ட் லாவில் வந்து இஎம்ஐ கண்டுபிடிச்சோம் நம்ம. ஓகே, இஎம்ஐ அண்ட் இன்டியூஸ்ட் கரண்ட் கண்டுபிடிச்சோம். ஓகே, பட் இந்த இன்டியூஸ் கரண்ட்டுக்கு நமக்கு டைரெக்ஷன் தெரியாது, ஃப்ளக்ஸ் ஃபேரடேஸ் லா படி. ஸோ அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்தார். அவர் யார்? நம்மளோட ஒரு நிமிஷம் இருங்க, சவுண்ட் இஸ் கம்மிங். என்ன சொல்கிறது?
கைஸ் 1 minute, I will be back. ஓகே, ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ என்ன சொல்லிட்டேன்னா, ஃபேரடேஸ் லா பார்த்தோம். ஃபேரடேஸ் 2 லா பார்த்தது. அதுக்கப்புறமா இஎம்ஐயோட டைரக்ஷன் கண்டுபிடிக்க நம்ம வந்து லென்ஸ் லா யூஸ் பண்ணோம். கரெக்டாக லென்ஸ் லா என்ன சொன்னார், நம்ம இஎம்ஐயோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இட் வில் பி இன் த அப்போசிங் நேச்சர் ஆஃப் த ஃப்ளக்ஸ் அதிகமாகிட்டே இருந்துச்சுனாக்கா உங்கள் இஎம்எஃபோட டைரக்ஷன் வில் பி இன் சச் a way that it will oppose the change in flux. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேரியஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம், டெரிவேஷன் பார்த்தோம், லைனாக பார்த்துட்டே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து லெக்சரோட எண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். எட்டி கரண்ட் மட்டும் பாக்கி இருக்குது, ஏசி ஜென்ரேட்டர். ஓகே, இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா இன்றைக்கி உங்களால் இவ்வளோ சிம்பிளாக கரண்ட்டை யூஸ் பண்ண முடியாது, இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா. ஓகே, அண்ட் இதுக்கு முழுக்க கிரெடிட் எல்லாம் யாருக்கு போகும்னா டெஸ்லாவுக்கு தான் போகும். நிக்கோலஸ் டெஸ்லா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ இவர் இல்லைன்னா இன்றைக்கி கரண்ட் இவ்வளோ சீப்பாக இருக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சுன்னா எடிசன். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே எடிசன் பற்றி தெரியும். டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துலேயும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் எடிசன். ஓகே, 2 காரணம் இருக்குது. நாட் பிகாஸ் ஆல் ஆஃப் ஹிஸ் இன்வென்ஷன். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 1000+ இன்வென்ஷனுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காரு எடிசன். ஓகே, தேர் ஆர் சம் ஸ்டோரிஸ் ஸ்டேட்டிங் தட் அவர் நிறைய வந்து இன்வென்ஷன் எல்லாம் வாங்கிட்டு அவரோட பேரில் வந்து அந்த பேட்டன்ட் வாங்கிப்பார் அப்படின்னு சொல்லி. ஓகே, லீவ் ஆல் தோஸ். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, எடிசன் வாஸ் வெரி ரிச், ரொம்பவே பெரிய பணக்காரர். ஓகே, ஸோ அதனால தான் ஆப்வியஸாக அவரால் 1000+ இன்வென்ஷன் வந்து பேட்டன்ட் வாங்கினாரோ இல்லை க்ரியேட் பண்ணாரோ, எவ்ரி திங் இஸ் அப்புறமா அது வந்து அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஓகே, ஸோ இவர் இவ்வளோ ரிச்சாக இருக்கிறனால என்ன பண்ணார், இவர் கண்டுபிடிக்கிற எல்லா இன்வென்ஷனுமே டிசி கரண்ட்டாக இருக்கும். டிசி கரண்ட்னா உங்களோட பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணுற கரண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஏசி ஜென்ரேட்டர்னா என்னென்னா அல்டர்னேட்டிங் கரண்ட் ஜென்ரேட்டர். ஓகே, அல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னென்னாக்கா அது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து இப்படி போச்சுன்னா ஒரு டைரெக்ஷனில் எப்படி போச்சுன்னா வச்சுப்போம், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் நெகட்டிவ்னு வச்சுப்போம் கரண்ட்டோட டைரெக்ஷன். கரெக்டாக? ஸோ அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகும், ஒரு பக்கம் நெகட்டிவ் டைரெக்ஷனில் போகும், அந்தமாதிரி டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஏசி ஜென்ரேட்டர்னா என்னன்னாக்கா, இட் இஸ் அ டிவைஸ் விச் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது இவ்வளோ நாளாக எடிசன் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அவர் காலத்தில் அவரோட எய்மே என்னென்னா, இந்த முழு உலகத்தையும் பேட்டரியை வச்சு ஆப்ரேட் பண்ணுறது தான் அவரோட எய்ம். ஓகே, ஸோ பேட்டரின்றது என்னது, ஆக்சுவலாக பேட்டரிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இதுக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனால் ஒரு எனர்ஜி வருது, அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கரண்ட். ஓகே, கரண்ட்டில் பேட்டரியிலேருந்து வர கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட், அண்ட் அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம வந்து கெமிக்கல் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணோம். பட் நம்ம டெஸ்லா என்ன கண்டுபிடிச்சார்னா, நீ கெமிக்கல்ஸே யூஸ் பண்ண தேவையில்ல, மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தாலே போதும், நான் உனக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ என்ன ஆச்சுன்னா எடிசன், ஓகே, அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இவர் வந்து பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வச்சுருக்காரு. ஓகே, ஸோ கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது, இன்வெர்ட்ரு இன்வென்ஷன் க்ரியேட் பண்ணுறது, இதுதான் அவரோட மெயின் வேல்யூவே இருந்துச்சு. ஸோ இவர் கையில் நிறைய காசு இருந்ததுனால இவருக்கு ஒரு பேட்டரி வச்சு கரண்ட்டை வாங்குறதுல ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஸோ இவர் என்ன ஆசைப்பட்டார்னா, என் கம்பெனி மூலமாக இந்த உலகத்துக்கே நான் வந்து பேட்டரியை வச்சே கரண்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ பேட்டரியை வச்சு கொடுக்குற கரண்ட்னா டைரக்ட் கரண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, இவருக்கு அண்டரில் தான் டெஸ்லா வந்து ஒரு புவர் பர்சன். ஓகே, பட் பயங்கரமான இன்டெலிஜென்ட் டெஸ்லா. ஓகே, அவர் எப்படின்னாக்கா, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அது இமீடியட்டாக அவர் மைண்டில் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகே, அப்படியே 3D டைமென்ஷனில் அவருக்கு வந்து என்ன ஆகும், அந்த விஷயம் வந்து அவருக்கு மைண்ட்லேயே வந்துடும். ஸோ அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். ஸோ எடிசனுக்கு அண்டரில் இந்த டெஸ்லா போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க 2 பேரும். சரியா? ஸோ இவரும் வந்து நல்ல புத்திசாலியான ஆள், இவரும் புத்திசாலியான ஆள். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்த உடனே கம்பெனியோட ஃபேம் அண்ட் நேம் எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, பட் இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு ஒன்று டெஸ்லா கண்டுபிடிச்சார். ஓகே, அது வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஓகே, இவர் வந்து டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்கிறது. பட் எடிசன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் டைரக்ட் கரண்ட்டில். ஓகே, டைரக்ட் கரண்ட்டில் இவர் இந்த டைரக்ட் கரண்ட்டை நம்பி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு, பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்ருக்காரு. யார்? எடிசன். ஓகே, பட் டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்க அல்டர்னேட் கரண்ட் வந்து இவர் கஷ்டப்படுற ஃபேமிலின்னு வந்திருக்காரு. இவருக்கு தெரியுது மக்கள் கஷ்டப்படுறாங்க, கரண்ட்டு வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க, இவருக்கு தெரியுது. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் டைரக்ட் கரண்ட்டுக்கு பதிலாக அல்டர்னேட் கரண்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, பட் எடிசன் ஒத்துக்கலை. எடிசன் வந்து ஆல்ரெடி லட்சக்கணக்கில், அந்த காலத்தில் லட்சன்றது வந்து நமக்கு இப்போ எப்படி மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அந்த மாதிரி வந்து அவருக்கு லட்சக்கணக்கில் அப்போ வந்து
ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அவருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. எதை பேஸ் பண்ணி? டைரக்ட் கரண்ட்டை வச்சு. அவர் பண்ணியிருக்க மிஷின் எல்லாமே டைரக்ட் கரண்ட்டை வச்சு பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து யார் நம்மளோட டெஸ்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, மக்களால் வாங்க முடியல, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னா இவர் எப்படி ஒத்துக்க மாட்டார் ஆப்வியஸாக. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிட்டார், இவர் கம்பெனி விட்டு தூக்கிட்டார். யார்? டெஸ்லாவை. ஓகே, ஸோ டெஸ்லா கிட்ட ஐடியாஸ் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை க்ரியேட் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது. என்ன பண்ணிட்டார், வேறு ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துட்டார். ஓகே, வேறு ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஓகே, டெஸ்ஸான்ட்டு அந்த கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் எடிசன் ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ 2 பேருக்கும் சரியான காம்படிஷன். ஃபைனலாக யார் ஜெயிச்சானா டெஸ்லா தான் ஆப்வியஸாக. ஓகே, ஸோ இதுதான் வந்து பின்னாடி இருக்க கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு பின்னாடி இருக்க கரண்ட், பின்னாடி இருக்க கதை. ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்லா வந்து நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக் வந்து இந்த ஜென்ரேட்டர் தான். ஓகே, இந்த ஜென்ரேட்டர் கான்செப்ட் தான். சரியா? ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஒரு பிரின்சிபல் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் என்னன்னு தெரிஞ்சால் கரண்ட் வித் சேஞ்சஸ் இட்ஸ் மேக்னிடியூட். ஓகே, ஜஸ்ட் இங்கே ஒரு கரெக்ஷன் எழுதிக்கோங்க. கரண்ட் வித் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். ஓகே, மாற்றிக்கோங்க. டைரக்ஷன், மெயினாக டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். மேபி இன் சம் கேசஸ் இதோட மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக இதோட டைரக்ஷன் மாறும். ஓகே, இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டு எழுதிக்கோங்க, டைரக்ஷன். ஸோ நான் வாட் இஸ் த பிரின்சிபல்னா, ஒரு சிம்பிளான பிரின்சிபல், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போமா? ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்களே இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவீங்க. இப்போ இருக்க ஐடியா வச்சு உங்களாலே இந்த ஜென்ரேட்டரை ஒருவேளை இது முன்னாடி கண்டுபிடிக்கப்படாததாக இருந்தால் நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவீங்க. எப்படின்னா, நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அதை யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஒரு மேக்னெட் வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல நார்த் போல், இந்த இடத்துல சவுத் போல். ஓகே, ஸோ இதோட ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகும்? ஃப்ரம் நார்த் டு சவுத். அவுட் சைட் த மேக்னெட்னா ஃப்ரம் நார்த் டு சவுத் போகும்னு தெரியும். ஸோ இப்படி வந்து இதோட ஃபீல்ட் லைன் போகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யோசிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுது. இப்போ நான் ஒரு காயில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த காயில் வந்து ஒரு நிறைய ரொட்டேஷன்ஸ் வச்சுருக்கு. ஒரு காயில் வந்து இப்படி நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபீல்ட் லைன்ஸ்க்கு நடுவில் பர்பண்டிகுலராக வச்சுருக்கேன். இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுதுன்னா காயில் வந்து அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது இனிஷியலாக. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும், எனக்கு இப்போ இல்லை இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வரணும், என்ன பண்ணணும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எனக்கு இந்த காயிலில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வரணும்னாக்கா either we need to change the flux, whether it is increasing or decreasing. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுனாக்கா, வேரியேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் இஎம்எஃப் க்ரியேட் ஆகும். அண்ட் சர்க்யூட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இன்டியூஸ் கரண்ட் ஜென்ரேட்டரும் தெரியும். அப்போ வேரியேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் எப்படி பண்ணுவோம்? ஐதர் பியை சேஞ்ச் பண்ணுவோம், இல்லை ஏரியா ஆஃப் த காயிலை சேஞ்ச் பண்ணுவோம், இல்லாட்டி காஸ் தீட்டாவை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன். இந்த மேக்னெட்டை நான் மாற்ற போகிறதில்ல, இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட் எடுத்துகிறேன். ஸோ பி வந்து மாற போகிறதில்ல. ஓகே, அதே மாதிரி ஏரியா ஆஃப் காயில். ஓகே, ஏரியா ஆஃப் காயிலும் அப்பப்போ மாற்ற விரும்பலை. அப்போ ஏரியா ஆஃப் காயிலும் நான் மாற்ற மாட்டேன். மீதி என்ன இருக்குது? பிஏ காஸ் தீட்டாவில் தீட்டான்ற ஆங்கிள் மட்டும் இருக்குது. தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டர். ஓகே, ஏரியா வெக்டர் எப்படி இருப்பீங்க? இப்போ இது ஒரு பிளேன் இருக்குனாக்கா இந்த பிளேனோட ஏரியா வெக்டர் வந்து உங்களை பார்த்த மாதிரி வரும் எப்போவுமே. ஓகே, எப்போவுமே கொஷனில் சொல்லனாக்கா அது வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம எடுத்துப்போம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆப்வியஸாக இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு சுற்றுற மாதிரி ஒரு காயில் வச்சுட்டேன். ஸோ இப்போ இது ஒரு வேளை நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, நான் எதை மாற்றுறேன்? தீட்டான்ற ஆங்கிளை நான் மாற்றிட்டுருக்கேன். பி மாறலை, ஏ மாறலை, பட் காஸ் தீட்டான்ற ஆங்கிள் மாறுது எனக்கு இப்போ. ஓகே, ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் ஏ மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. ஓகே, என்னோடய பிளேனை வந்து நான் இந்த பேப்பரை கட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டேன். ஓகே, என் காயில் வந்து பேப்பரை கட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுருக்கேன். ஓகே, அப்போ என்ன ஆகுது, தீட்டாக்கும் ஏக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது? ஏ ஷுட் பி இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லியிருக்கேன். அப்போ தீட்டாக்கும் ஏக்கும் நடுவில் ஆங்கிள் 0. கரெக்டாக? இப்போ நான் இதை டாப் வியூலேருந்து பார்க்குறேன். சரியா? இப்போ டாப் வியூலேருந்து பார்க்குறேன். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது டாப் வியூவில். ஓகே, என்னோட காயில் வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கிளியராக தெரியுது. இது என் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். என்னோடய ஏரியா வெக்டர் ஒன்று ஏரியாவுக்கு இந்த சைடில் வரும், இல்லை இந்த சைடில் வரும். கரெக்டாக? நான் எப்போவுமே வந்து இனிஷியலாக கொஷனில் சொல்லனா நம்ம ஏரியா வெக்டர் அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இனிஷியலாக என் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, என் ஏரியா வெக்டரும் இப்படி இருக்குது. ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ சைடு வியூவில் பார்க்குறேன். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இப்படி காயில் வச்சுருக்கேன். ஓகே, இந்த காயிலை நான் இப்படி திருப்புறேன். ஓகே, திருப்பினாக்கா என்ன ஆகுது, இப்போ இது டாப் வியூ, திருப்பி நான் டாப் வியூ சொல்கிறேன். இப்போ என்னோடய காயில் இப்படி இருந்த காயில் வந்து என்ன ஆகிடுச்சு, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு நான் இப்படி திருப்பிட்டேன்.
இப்போ என் காயில் வந்து ரொட்டேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி, என் காயில் இப்படி ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி. ஏரியா வெக்டர் என்ன, காயிலுக்கு பர்பண்டிகுலராக போகும் ஏரியா வெக்டர் இப்படி. ஸோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பிக்கு நடுவில் இதுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆச்சு, தீட்டா. ஓகே, ஸோ இப்படி தீட்டா க்ரியேட் ஆகுறதுனா என்னென்னா வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், சரி இப்போ இந்த காயில் ஒரு இப்படி பர்பண்டிகுலராக வச்சுருக்கேன். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஃபீல்ட் லைன் தான் போகுதுன்னு வச்சுப்போமே. அதுவே நான் இந்த காயிலை நான் வந்து ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகுது, இப்போ எத்தனை ஃபீல்ட் லைன் போகுது, 2 தான் ஃபீல்ட் ஆகுது, 2 தான் போகுது இந்த காயிலை தாண்டி, கரெக்டாக. அப்போ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் கம்மியாகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஃப்ளக்ஸ் ஃபஸ்ட்டு 4 இருந்துச்சு, இப்போ ஃப்ளக்ஸ் வந்து 2 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, வேரியேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் நடக்குதா. அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா எப்போல்லாம் வேரியேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் நடக்குதோ அப்போ என்ன ஆகும், இண்டியூஸ் இஎம்எஃப் க்ரியேட் ஆகும். ஸோ இண்டியூஸ் இஎம்எஃப் க்ரியேட் ஆச்சுன்னா ஒரு ஆள் க்ளோஸ்ட் காயில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கரண்ட் ஜென்ரேட் ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டீங்கடா. எதுவுமே பண்ணாமல், பேட்ரி கீட்ரு எதுவுமே யூஸ் பண்ணாமல் கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. சிம்பிளி என்ன பண்ணிங்க, காயிலை சுற்றி விட்டிங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், சிம்பிள், அவ்வளோதான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறோம், ஒரு 2 பேட்டரி எடுத்துக்கிறோம். ஐம் வெரி சாரி 2 மேக்னெட் எடுத்துக்கிறோம். இதோட நார்த் டைரெக்ஷன் இங்கே இருக்குது, சவுத் டைரெக்ஷன் இங்கே இருக்குது. இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து இப்படி ஓடிட்டுருக்கு, சரியா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ஒரு காயில் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த காயில் வந்து அர்மேச்சர் காயில்னு சொல்லுவாங்க. அர்மேச்சர் காயில்னால் என்னென்னாக்கா, ஒன்றும் இல்லை, இது வந்து நார்மலாக இருக்க மாதிரி காயில் இருக்கா, இந்த காயிலுக்குள்ளே ஒரு சாஃப்ட் கோர் மேக்னெட் வச்சுருப்போம். ஓகே, ஒரு சாஃப்ட் கோர் மேக்னெட்னு சொல்லக்கூட அயர்னு சொல்லும். ஸோ சாஃப்ட் கோர் அயர்னு இருக்க மாதிரி ஒரு காயில் வச்சுருக்கோம். ஏன் அதை எடுத்துருக்கோன்றதை அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு காயில் எடுத்துட்டேன். இந்த காயிலோட ஒரு எண்டை வந்து இப்படி ஒரு ஸ்லிப் 1ன்னு ஒரு எலிமெண்ட் கூட வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு ஸ்லிப் 2ன்னு ஒரு எலிமெண்ட் கூட வச்சுட்டேன். ஓகே, நிறைய பேருக்கு இந்த S1 S2 புரியாது, இது என்னதுன்னே புரியாது, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லிப் 1 இங்கே இருக்குது, ஸ்லிப் 2 இங்கே இருக்குது. ஓகே, ஸ்லிப் 1 ஒரு கார்பன் ப்ரஷ் கூட நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன், ஸ்லிப் 2 ஒரு கார்பன் ப்ரஷ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த சர்க்யூட் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து என்னங்கும், இன்டியூஸ்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இல்லைனா இஎம்எஃபோடய நின்றோம், கரெக்டாக. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு லோடு ஒன்று எடுத்துட்டேன். ஓகே, இங்கேருந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு லோட், இப்போ இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வேளை வந்து ஃப்ளக்ஸில் வேரியேஷன் இருந்தால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த காயிலில் சுற்றுறதுக்கு மேலே ஒரு ஆக்சல் வச்சுட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த காயில் நான் சுற்றிக்கலாம், சரியா. ஸோ இதுதான் வந்து செட்டப். ஓகே, ஸோ இனிஷியலாக வென் ரொட்டேட்டட் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஹேப்பன். ஒத்துக்கிறீங்களா, இப்போ தான் நான் எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இப்போ நான் இதை சுற்றுறப்ப என்ன ஆகும், எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்ச் வரும். ஓகே, இனிஷியலாக எனக்கு வந்து இதை நான் டாப் வியூவில் பார்க்குறேன். இனிஷியலாக எனக்கு வந்து 4 மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுதுன்னா, இந்த காயில் நான் ஒரு வேளை இப்படி திருப்பி வச்சுட்டாக்கா எனக்கு வந்து 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் போகும். ஓகே, ஸோ வென் இட் இஸ் ரொட்டேட்டட், இந்த ஆக்சல் நான் திருப்ப என் காயில் சுற்றும். ஓகே, காயில் சுற்ற எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இது இன்டியூஸ் ஆகுது, கரெக்டாக. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேரியேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும், ஆப்வியஸாக, அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா. ஓகே, ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆச்சுனாக்கா, இப்போ நான் இந்த சர்க்யூட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்டியூஸ் கரண்ட் ஜென்ரேட் ஆகும். இதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, இப்போ இந்த இன்டியூஸ் கரண்ட்டை வச்சு நீங்கள் லைட்டு, ஃபேன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணிங்க, கையை வச்சு சுற்றிட்டு லைட்டு ஃபேனை போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே எக்ஸ்டர்னல் இதுவே கொடுக்கல, பெரிய காஸ்ட்லியான கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இதை திருப்பி விட்டிங்க, கரண்ட் வந்துடுச்சு. ஓகே, நினச்சி பாருங்கள், இப்போயே நம்ம அப்பா அம்மாலாம் வந்து ஃபேனை போடாது கரண்ட் ஆகுது, லைட்டை போடாது கரண்ட் ஆகுது, கரண்ட் ரொம்ப காஸ்ட்லி, டிவி போடாது அப்படி இப்படின்றாங்க. ஒரு வேளை நம்மளோட யார் எடிசன் சொல்கிற மாதிரி பேட்டரியே வச்சுருந்தா அப்போ உங்கள் அம்மா அப்பா நேரத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, டிவி ஃப்ரிட்ஜே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ கம்மிங் பேக், இப்போ வந்து இப்போ இந்த பிரின்சிபல் எல்லாம் புரிஞ்சா, எப்படி கரண்ட் வந்துச்சுன்ற பிரின்சிபல்லாம் புரிஞ்சில. ஸோ இப்போ இந்த டயக்ராமை இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். இது என்ன, இந்த S1 and S2. ஓகே, நிறைய பேருக்கு இந்த S1 and S2 என்னன்னு தெரியாது. ஸ்லிப் ரிங்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸ்லிப் ரிங்குன்னு தெரியும். இது வந்து என்ன ஆகும், இது மெயின்டைன் கனெக்ஷன் பிட்வீன் திஸ் ஒன் அண்ட் கார்பன் ப்ரஷ், இதெல்லாம் தெரியும். பட் இந்த ஸ்லிப் ரிங்குனா என்னதுன்னே தெரியாது யாருக்குமே. என்னது இது ஆக்சுவலாக அப்படின்னே தெரியாது. ஓகே, சரி நல்லா கவனிங்க. இப்போ இந்த காயில் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சுற்ற போகிறீங்க, கரெக்டாக. மேலே இருக்க ஆக்ஸை வச்சு இந்த காயில் சுற்றிக்கிட்டே இருக்க போகிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை இந்த சர்க்யூட்டை நான் இந்த ஸ்லிப் ரிங் எதுவுமே இல்லாமல் ஒரே வயரில் நான் போட்டேன். ஓகே, ஒரே வயரில் போட்டேன். அப்போ என்ன ஆகும், நீங்கள் இதை சுற்ற என்ன ஆகும், இந்த ஒயர் உள்ளுக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்குமா, கரெக்டாக இல்லையா. ஒரு ரிப்பன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ வந்து ஸ்லிப் ரிங்கு ப்ரஷ் எதுவுமே இல்லை, டேரெக்டாக நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஏன் இப்படி கொடுக்கக்கூடாதானே,
கனெக்ஷன் கொடுக்கலாம்ல, அப்போ கூட நான் இதை சுற்றினாக்கா எனக்கு ஜென்ரேட் ஆகும் பவர். ஓகே, பட் உங்களால் எவ்வளோ நேரம் தான் சுற்ற முடியும்? ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும், இது ரெண்டும் சிக்கிக்கும். கரெக்டாக, இது சிக்கிக்கும். ஸோ இது சிக்காமல் இருக்கணும், எனக்கு சுற்றிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக, அதுதான் என்னோடய ஐடியா. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல ஒரு வளையல் மாதிரி ஒரு ரிங் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஓகே, வளையல் மாதிரி ஒரு ரிங் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எப்படி இருக்க போகுது, கண்டக்டிங்காக இருக்க போகுது. சரி, இந்த வளையல் மாதிரி ஒரு ரிங் எடுத்துட்டேன். இப்போ இந்த காயிலோட ஒரு எண்டை வந்து நான் இந்த ரிங்கில் அட்டாச் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். ஓகே, நான் வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டேன், ரிங்கில் அட்டாச் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். ஓகே, கிளியர். இப்போ என்ன ஆகுது, நான் இந்த காயிலை சுற்றும் போது இந்த ரிங் என்ன ஆகுது, அப்படியே இந்த ரிங்கை சுற்றி 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 வருது. ஓகே, வெயிட் அ மினிட், ஐ வில் ஷோ யூ. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஒரு வேளை நான் இந்த ரிங் எடுக்காமல் இருந்திருந்தேனாக்கா என்ன ஆகும்னா, எனக்கு வந்து அந்த 2 ஒயரும் வந்து சிக்கிக்கும், மாட்டிக்கும். சரியா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் இப்படி ஒரு ரிங் எடுத்துட்டேன். இதான் ஸ்லிப் ரிங். ஓகே, இந்த ஸ்லிப் ரிங்கில் என்ன பண்ணிடுவேன், என் ஒயர் கொண்டு போய் நான் இப்படி அட்டாச் பண்ணிடுவேன். இது மேலே படுற மாதிரி என் ஒயர் வச்சுருவேன். ஓகே, இப்போ நான் இந்த காயிலை சுற்றும் போது என் ஒயர் என்ன ஆகும், இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும் இந்த ரிங்கில். ஓகே, இப்படியே சுற்றும் போது என்ன ஆகுது, எனக்கு வந்து ஒயர் சிக்காது. முதல்ல ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் 2 ஒயரும் மாட்டாது. ஏன்னா இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஒரு ஒயரும் இண்டிபெண்ட்டாக இருக்குது. நான் காயிலை சுற்றினாலும் என் ஒயர் இப்படி அட்டாச் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக, இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்லிப் ரிங்கில் தான் இப்போ கரண்ட் இருக்குது. இந்த கரண்ட் வந்து எனக்கு வந்து சர்க்யூட்டுக்கு மாறணும். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு கார்பன் ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, அது வந்து என்ன ஆகும், இந்த ஸ்லிப் ரிங்கில் இருக்க கரண்ட்டெல்லாம் அந்த ப்ரஷ் வாங்கிக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு கார்பன் ப்ரஷ் அட்டாச் பண்ணிவிடுவேன். சரியா, புரியுதா, கிளியரில்? ஸோ இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்லிப் ரிங்கை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம இதை சுற்றினா கூட ஒயர் வந்து சிக்கிக்காமல் இருக்கும். ஓகே, இந்த ஸ்லிப் ரிங் வந்து என்ன பண்ணும், இந்த இடத்துல இருக்க இன்டியூஸ்ட் கரண்ட்டை என்ன பண்ணும், இந்த கார்பன் ப்ரஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, அந்த கார்பன் ப்ரஷ்ஷை அப்புறம் அந்த சர்க்யூட்டை ஃபுல் பண்ணிடும். அதே மாதிரி தான் இங்கே இருக்க ஸ்லிப் ரிங்கும். புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து ஸ்லிப் ரிங்கோட மெயின் யூஸ். நிறைய பேருக்கு புரியாது, ஸ்லிப் ரிங் என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ ஸ்லிப் ரிங் மெயின்டைன் த கான்டாக்ட் பிட்வீன் ஆர்மேச்சர் காயில் அண்ட் கார்பன் ப்ரஷ். புரிஞ்சா? ஆர்மேச்சர் காயில் அண்ட் கார்பன் ப்ரஷ். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்பன் ப்ரஷ் B1 B2 என்ன, கார்பன் ப்ரஷ் மெயின்டைன் கான்டாக்ட் பிட்வீன் த ப்ரஷ் அண்ட் த லோட். அதாவது உங்கள் மெயின் சர்க்யூட்டுக்கும் அந்த ப்ரஷ்ஷுக்கும் அந்த ஸ்லிப் ரிங்க்கும் முன்னாடி இருக்க கான்டாக்டை வந்து கொடுக்குறது யாருன்னா கார்பன் ப்ரஷ். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக கார்பன் ப்ரஷ்ன்னு போடுறதோ ஸ்லிப் ரிங்னு போட்டுக்கோங்க. கார்பன் ப்ரஷ் மெயின்டைன் கான்டாக்ட் பிட்வீன் ஸ்லிப் ரிங் அண்ட் த லோட். புரிஞ்சா? கிளியர்? S1 and S2 புரிஞ்சு, B1 and B2 புரிஞ்சு, வேறு எதுவுமே இல்லை சர்க்யூட்டில். புரிஞ்சா? இப்போ ஆர்மேச்சர் காயில். ஓகே, இந்த ஆர்மேச்சர் காயில் வந்து என்னன்னா சாஃப்ட் அயர்ன் கோரால் பண்ணியிருப்பாங்க. ஏன் சாஃப்ட் அயர் கோர்னடாக பண்ணியிருக்காங்கன்னா, மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. நல்லா யோசிச்சுப்பாங்க. அதில் இந்த சாஃப்ட் அயர்ன் கோர் பற்றி என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட் மாதிரி. கரெக்டாக, டயாமேக்னெட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸ்ட்ராங் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணும், இப்போ இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு 4 போகுதுனாக்கா, ஓகே, இப்படி ஒரு ஃபீல்ட் லைன் போகுதுன்னா, இது ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தால் என்ன பண்ணும், இந்த ஃபீல்ட் லைன் தான் இதுக்குள்ளே இழுத்துக்கும். ஓகே, அப்போ 4 ஃபீல்ட் லைன் போகிறதுக்கு பதிலாக இதுக்குள்ளே 8 ஃபீல்ட் லைன் போகும். ஒரு நார்மல் மெட்டீரியல் வச்சா எனக்கு 4 ஃபீல்ட் லைன் தான் போகுது. ஓகே, அதுவே நான் ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வச்சேன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், அதுக்குள்ளே இழுத்துக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகுது, இதுக்குள்ளே நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ 4க்கு பதில் 8 ஃபீல்ட் லைன் போகுது. ஓகே, ஸோ சாஃப்ட் அயர்ன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து ஒரு சாஃப்ட் அயர்ன் கோர் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு 4 மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே உள்ளே போச்சு. இப்போ என்ன ஆகும், 8 மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகும். சரியா? அப்போ இதோட டேரெக்ஷன் நான் மாற்ற எனக்கு என்ன ஆகும், வேரியேஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ எனக்கு வந்து அவுட்புட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஆர்மேச்சர் காயில் மேட் அப் ஆஃப் சாஃப்ட் அயர்ன் எடுத்திருக்கேன். புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான விஷயம். இதெல்லாம் புரிஞ்சில. ஸோ ஒர்க்கிங் இஸ் வெரி சிம்பிள். ஒர்க்கிங் என்ன பண்ணுவோம், இனிஷியலாக இதை வந்து நான் டாப் வியூ சைடு வியூன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து சைடு வியூவில் இருக்குது. இனிஷியலாக ஒரு புக்கில் ஒரு மாதிரி ஆரம்பிப்பாங்க. நம்ம என்சிஆர்டியில் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இனிஷியலாக நான் டாப் வியூலேருந்து பார்க்குறேன். டாப் வியூலேருந்து பார்த்தா என்னோடய காயில் நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். இனிஷியல் போர்ஷனில் இப்படி வச்சுருக்கேன். ஓகே, இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ஏரியா வெக்டரோட டைரெக்ஷனும் இப்படி இருக்குது. ஸோ θ = 0. ஓகே, ஸோ when t = 0 இனிஷியல் டைம் என்னோட θவும் வந்து 0 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்,
இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இப்படியே தான் இருக்க போகுது. இப்போ இந்த காயிலை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்படி சுற்றிட்டேன். ஓகே, இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணி என்னோடய தீட்டா வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ ரொட்டேஷன் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எனக்கு ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகும், வேரியேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் நடக்கும். ஸோ எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகே, அந்த இஎம்எஃப் வந்து என்ன ஆகுது, இந்த காயிலே இருக்கும். ஸோ இந்த காயிலை நான் ஒரு ஆள் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அந்த இஎம்எஃப் வந்து கரண்ட் கொடுத்துரும். சரி, இதான் வந்து பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு வருவோம். சரியா? ஸோ when t = 0 θ = 0. ஓகே, இது புரிஞ்சா? when t = 0 θ = 0. டாப் வியூலேருந்து பார்த்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இப்போ தான். சரியா? ஸோ என்ன ஆச்சு, பிளேன் இஸ் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இது சைடு வியூவில் இருக்குது. இப்போ ஒரு வேளை டாப் வியூ வளைஞ்சேன்னா என் மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் இப்படி போகுது. என்னோட காயில் வந்து இப்படி இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பிளேனுக்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் தீட்டா வந்து 0. நல்லா கவனிங்க, நான் சொல்கிற வேர்ட்ஸை கவனிங்க. பிளேன் ஆஃப் த காயில், இது பிளேன் ஆஃப் த காயில்னால், வெயிட் அ மினிட், அதுக்கு நான் இப்படி அழிச்சிருப்பேன். ஸோ பிளேன் ஆஃப் த காயில்னால் இதுதான் பிளேன் ஆஃப் த காயில். பிளேன் ஆஃப் த காயில் இஸ் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ செகண்ட் என்ன சொல்கிறேன், θ = 0 சொல்கிறேன். θனா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். சரி, ஏரியா வெக்டார் இங்கே இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து 0. ஸோ இந்த பொசிஷனில் எனக்கு வந்து காயிலில் வந்து θ = 0. சரியா? இப்போ ஒருவேளை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த காயிலை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஸ்ட்ரெயிட். பட் என்னோட ஏரியா வெக்டார் வந்து கொஞ்சம் ஆங்கிளில் திரும்பிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து θ. ஓகே, நல்லா இங்கே ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன். பி இங்கே இருக்குது, ஏரியா வெக்டார் இங்கே இருக்குது, ஆங்கிள் வந்து θ. ஓகே, ஆஃப்டர் θ = வாட், ஒரு ஆங்கிள் θ. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த காயிலை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ரொட்டேட் பண்ணுறேன், ஆங்குலர் வெலாசிட்டியில். ஓகே, லெட் அஸ் சே காயில் ரொட்டேட் வித் த கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒமேகாவோட ஃபார்முலா என்ன, θ/t. θ = ஒமேகா × t நம்ம எழுதிக்கலாம். சரி, இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். ஸோ θ = ஒமேகா × t. ஜஸ்ட் நீங்கள் கொடுக்குற ரொட்டேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் θ நீங்கள் வந்து எழுதுறீங்க, அவ்வளோதான். ஓகே, சேஞ்ச் இன் ஆங்கிள் பர் யூனிட் டைம் தான் வந்து ஒமேகாவோட என்னது ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகுறதுனா இன்டியூஸ் இஎம்எஃப் வருது. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் = BA cos θ எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஸோ இந்த cos θக்கு பதில் நான் என்ன போட்டுக்கலாம், ஒமேகா × t போட்டுக்கலாமா? கரெக்டாக? ஸோ BA cos ஒமேகா × t நான் போட்டுக்கிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரே ஒரு காயில் இருந்துச்சுன்னா இவ்வளோ ஃப்ளக்ஸ் வரும். நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய காயில்ஸ் எடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும், n × BA cos θன்னு வரும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிட்டேன், ஃபார் n டர்ன்ஸ் total flux = n × B × A cos ஒமேகா t. இது வரைக்கும் புரிஞ்சா, NBA cos ஒமேகா t. ஓகே, ஸோ இப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கண்டிப்பாக நடக்குது. பிகாஸ் எனக்கு ஒமேகா t மாறுது, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம், இன்டியூஸ் இஎம்எஃப் க்ரியேட் ஆகுதா? ஃபேரடேஸ் லா அப்ளை பண்ணுங்கள். அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா, இன்டியூஸ் இஎம்எஃப் = -dφ/dt. தெரியும் உங்கள் எல்லாருக்கும். ஏன் மைனஸ் வருது, பிகாஸ் டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்க போகுது, அதனால் வந்து மைனஸ். ஓகே, ஸோ 5ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, இந்த 5ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். -ddt × 5க்கு பதிலாக NBA cos ஒமேகா × t. ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம் ஒரு கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்ட், ஏரியா ஆஃப் த காயிலும் கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட். பட் ஒமேகா t மாறப்போகுது. சரியா? அப்போ இது எல்லாத்தையும் நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். -NBA d/dt cos ஒமேகா t. அவ்வளோதான். cos ஒமேகா t டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், sin ஒமேகா t வரும், மைனஸ். ஓகே, அதான் cos ஒமேகா t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin ஒமேகா t வரும். அண்ட் உள்ள ஒமேகா t இருக்குது, வெறும் t இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஒமேகா t இருக்குது. ஸோ இது அகெயின் செயின் ரூல் அப்ளை பண்ணி திருப்பியும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். d/dt ஆஃப் WT வந்து இது கான்ஸ்டன்ட்டு. ஸோ வந்து t வந்து 1 ஆகிடும், W மட்டும் பிக்கு இருக்கும், மீதி இருக்கும். கரெக்டாக? ஸோ -NBA -sin ஒமேகா t × W. ஓகே, அதான் ஒமேகா. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணுறேன். ஸோ இன்டியூஸ் இஎம்எஃப் கண்டுபிடிச்சிட்டேன், மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ NBA ஒமேகா × sin ஒமேகா t, இது வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் எழுதிக்கிறேன். ஏன்னா n கான்ஸ்டன்ட்டு, B கான்ஸ்டன்ட், A கான்ஸ்டன்ட், ஒமேகாவும் வந்து நான் கொடுக்குற ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சரியா? டைம் மட்டும்தான் வேரி ஆகுது. ஒமேகாவும் நான் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவேன், டைமை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இதெல்லாம் ஒரு காமனாக ஒரு கான்ஸ்டன்ட் போட்டேன், E0. ஓகே, E0ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுட்டேன். சரியா? E இன்டியூஸ் = E0 × sin ஒமேகா t. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்ன ஆகிடுச்சு, அல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டுருக்கோம். சரியா? ஸோ இப்போ E0 கிடச்சிருச்சு, இன்டியூஸ் இஎம்எஃப் கிடச்சிருச்சா? ஓகே, இன்டியூஸ் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, இன்டியூஸ் கரண்ட் = வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அந்த காயிலுக்குலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸை நான் Rன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ E இன்டியூஸ் =
ஐ மீன் கரண்ட் இன்டியூஸ்ட் ஈக்குவல் டு இ இன்டியூஸ் டிவைடட் பை ஆர்னு போட்டுக்கலாமா. ஸோ இ இன்டியூஸோட வேல்யூனா இ நாட் சைன் ஒமேகா டி டிவைடட் பை ஆர். ஓகே, ஸோ ஐ ஈக்குவல் டு என்ன இ நாட் டிவைடட் பை ஆர் இன்ட்டு சைன் ஒமேகா டி. ஓகே, ஸோ இது என்னது இ நாட்னா என்னது, இது ஒரு இஎம்எஃப், ஆர்ன்றது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது என்ன எழுதிக்கலாம், இது ரெண்டுத்தையும் நான் காமனாக ஒரு டேர்ம் போட்டுக்கிறேன். அது ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டு காமனாக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஐ நாட். ஓகே, வேர் ஐ நாட் இஸ் யுவர் மேக்ஸிமம் கரண்ட். ஓகே, வேர் ஐ நாட் இஸ் யுவர் மேக்ஸிமம் கரண்ட். ஸோ ஐ ஈக்குவல் டு, ஸோ எவ்வளோ கரண்ட் ஜென்ரேட் ஆகுது, நம்ம ஜென்ரேட்டரில் இருந்து எவ்வளோ கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுனாக்கா ஐ நாட் இன்டூ சைன் ஒமேகா டி கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, கரண்ட்டோட டைரெக்ஷன் டிபெண்ட் ஆன் சைன். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு கிராஃபிக்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ஐ. ஓகே, மேலே ஐ நாட் இருக்குது, ப்ளஸ் ஐ, இங்கே கீழே வந்து மைனஸ் ஐ போகுது. இது வந்து தீட்டா ஆங்கிளில். ஓகே, when my angle is theta equal to 0, இந்த இடத்துல 90, இந்த இடத்துல 180, 270, 360. ஓகே, when theta equal to 0, என்னோட ரொட்டேஷன் 0. அதான் என் பிளேன் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது, ஏரியா வெக்டார் 0ன்னு வச்சுப்போமே. ஓகே, theta equal to 90ல் நான் என்ன பண்ணிட்டேன், 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிட்டேன். ஓகே, theta equal to 180ல் பாதி ரொட்டேஷன் பண்ணிட்டேன். 270ல் 3/4 பண்ணிட்டேன். 360ல் கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேஷன் நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணாக்கா கரண்ட்டோட டைரெக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சி, இந்த ஈக்குவேஷனில் தீட்டா ஈக்குவல் டு 0 போடுங்க, ஒமேகா டி தான் தீட்டா கரெக்டாக. ஸோ ஒமேகா சைன் 0னது 0, ஸோ கரண்ட்டோட வேல்யூ 0. ஓகே, சைன் 90னது 1, கரண்ட்டோட வேல்யூ வந்து மேக்ஸிமம், அதாவது ஐ நாட். ஓகே, அண்ட் இந்த இடத்துல திருப்பி சைன் 180 வந்து போட்டோம்னா 0, ஸோ கரண்ட்டோட வேல்யூ அகெயின் 0 வந்துடுச்சு. சைன் 270 போட்டோம்னா -1 வரும். ஓகே, ஸோ கீழே போயிடுச்சு, கரண்ட் வந்து மைனஸ் ஐ மேக்ஸ் ஆகிடுச்சு. ஐ நாட் இங்கே, மேக்ஸிமம் கரண்ட் இங்கே. ஓகே, அதே மாதிரி 360 போட்டால் 0. ஸோ என்ன ஆகிடுச்சு, நமக்கு கரண்ட்டோட டைரெக்ஷன் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்குது ரொட்டேஷன் ஆக ஆக. ஓகே, ஸோ டைரெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐ நாட்டில் இருக்குது, அப்புறம் மைனஸ் ஐ நாட்டில் இருக்குது. சரியா, ஸோ இதுதான் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, அடுத்த லெசன் ஆரம்பிச்சிடலாம், இதுக்கு அடுத்து உடனே ஆரம்பிச்சிடலாம், இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஏசியோட பேசிக் மெக்கானிசம் இது தான். ஓகே, டோன்ட் வரி, அல்டர்னேட்டிங் கரண்ட்டை பற்றி நீங்கள் நிறைய படிக்க போகிறீங்க, அடுத்த லெசனில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா, ஸோ இப்போ இதோட யூஸ் தான் என்னென்னாக்கா, சரி இப்போ இது பேசிக்காக என்ன ஆச்சு, ஒரு ரொட்டேஷனை கொடுத்தோம், அந்த ரொட்டேஷன்லேருந்து பவர் ஜென்ரேட் ஆச்சு கரெக்டாக. இப்போ இதோட பிரின்சிபல்லாம் என்னவாக இருக்கும், நம்மளோட ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியாக இருக்குமா. டெஸ்லா என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ஒரு ரிவருக்கு போயிட்டார். ஓகே, அவருக்கு தெரிஞ்சிடுச்சு நான் கையில் சுற்றுறதுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணார், இவ்வளோ நேரமாக ஒரு ஆக்சல் வச்சுட்டு கையில் சுற்றிக்கிட்டே இருந்தார், கரண்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு கரெக்டாக. இப்போ என்ன யோசிச்சான்னா, நம்ம ஏன் கையில் கூட சுற்றிக்கிட்டே இருக்கணும், நல்லா ஒரு ரிவர் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த ரிவரில் ஒரு டர்பைன் மாதிரி வச்சுருவோம். ஓகே, டர்பைன் மாதிரி வச்சிட்டோம்னா எனக்கு அந்த பிளேட்லாம் இருக்கும்ல, அந்த பிளேடு வந்து சுற்றும், அந்த ரிவரில் வர வாட்டரோட ஃபோர்ஸ்னால அந்த பிளேட் சுற்றும். அந்த பிளேட் சுற்றுறதுனால மேலே இருக்க ஆக்சல் ஒரு கனெக்ஷன் கொடுத்தோம்னா அந்த ஆக்சல் ஆட்டோமேட்டிக்காக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ என் காயில் ஆட்டோமேட்டிக்காக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் போய் அந்த இதுவை கொண்டு போய் வச்சுட்டு நான் போய் தூங்கிட்டேன்னா எனக்கு வந்து பவர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி வந்தது தான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படி வந்துச்சு. வாட்டர் வந்து ஒரு பிளேடு கனெக்ஷன் ஒரு பிளேடு மாதிரி இருக்கும், அந்த பிளேடை சுற்றி விடும், அந்த பிளேடு வந்து உங்கள் ஆக்சல் கூட சேர்ந்துருக்கும், அந்த ஆக்சல் வந்து நம்ம கோயிலில் சுற்றிக்கிட்டே இருக்கும் வாட்டர் போகிற வரைக்கும். ஸோ எப்போ வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறது நிற்கிதோ அது வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியோட பேசிக். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் கிடைக்குது. ஓகே, அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், ஸ்டீம் வச்சு நம்ம சுற்ற வைக்கலாமா. ஓகே, தர்மல் பவர் பிளான்ட்டோட இது வந்து இப்போ வருது. என்ன பண்ணாங்க, இதே வாட்டரு என்ன பண்ணிட்டாங்க, நல்லா ஹை ப்ரெஷருக்கு வந்து ஸ்டீம் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டீம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன மூவ் ஆக போகுது. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஸ்டீமில் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி பிளேடோட சிஸ்டம் வச்சிட்டோம்னா அந்த பிளேடு சுற்றும், அந்த பிளேடு சுற்றுச்சுனாக்கா ஆக்சல் சுற்றும், ஆக்சல் சுற்றினாக்கா உங்களோட காயில் சுற்றும், காயில் சுற்றினா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் பேஸ் ஃபார் தர்மல் பவர் பிளான்ட். ஓகே, ஸோ இதே நான் வந்து ஏன் நியூக்ளியர் வச்சு பண்ணக்கூடாது, அட்டாம்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ண வைக்கலாம். அட்டாம்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ண வச்சு அதுலேருந்து வர ஃபோர்ஸ், அதுலேருந்து வர எனர்ஜியை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த பிளேடை சுற்றிக்கலாம். அந்த பிளேட் சுற்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காயில் சுற்றும், காயில் சுற்றினா கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து விஷயம், இதுதான் வந்து அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ ஏசி ஜென்ரேட்டர் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அல்டர்னேட்டிங் எட்டி கரண்ட் மட்டும் பாக்கி இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஓகே, இந்த லெசன் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன், பட் எட்டி கரண்ட் மட்டும் பாக்கி இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன்.
யூ வாண்ட் மீ டு டேக் எடி கரண்ட் ஆர் நீங்களே படிச்சுக்கிறீங்களா? அந்த ஒரு டாபிக் தான் இருக்குது. அது ரொம்ப ஈஸி தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாத்தையுமே நானே சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே, கொஞ்சோண்டு இப்போ இந்த இவ்வளோ நாலேஜ் வச்சுட்டு அட்லீஸ்ட் எடி கரண்ட் நீங்களே படித்தா பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எடி கரண்ட் நான் நடத்தணுமா இல்லாட்டி நீங்களே படிச்சுக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இஃப் யூ டெல் மீ டு டீச் எடி கரண்ட் டூ, நான் நடத்துகிறேன். பட் நீங்களே படிச்சிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ அந்த ஒரு டாபிக் தான் இருக்குது. அதுவும் சின்ன டாபிக் தான், 30 மினிட்ஸ்லேயே நான் முடிச்சிடுவேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கே வீடியோ போட்டுருவேன். இல்லாட்டி நீங்கள் சொல்கிறத பொறுத்து வீடியோ போடுவேன். ஐ ஹோப் ஸோ இந்த லெசன் இது வரைக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இஎம்ஐ தான் ரொம்பவே முக்கியமான லெசன். ஓகே, ப்ராக்டிக்கலாக மாடர்ன் ஃபிசிக்ஸில் இது போட்டிருக்க வேண்டியது. ஓகே, நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸில் வேறு என்னென்னமோ படிச்சுட்ருக்கோம். சரி, ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கதை மாதிரி கொண்டு போயிருக்கேன். ஓகே, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். கான்செப்சுவலாக படிங்க. எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த்.